சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஹாய் டூட்ஸ், நீங்கள் சொல்லுங்க. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, கூட்டு குடும்பம்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் இப்போ பார்க்கவே முடியறதில்ல. எதனால், ஏன், எதுக்கு அப்படிலாம் யோசிப்பீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து விசு சார் படத்தில் பார்த்தது கூட்டு குடும்பத்தெல்லாம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லை. எங்கள் ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி தான். எவ்வளோ பேர் இருக்கீங்க? நாங்கள் ஒரு 2 குடும்பம் இருக்கோம். எங்கள் அப்பா அம்மா, அப்புறம் எங்கள் அத்தை இருப்பாங்க, அப்புறம் மீதி. அவங்களாம் ஏன் இங்கே இருக்காங்கன்னு கேட்குறீங்களா, இல்லாட்டி ஜாலியாக இருக்கா? இந்த நாரதா வந்த வேலை முடிந்து விட்டதா? ஜாலியாக தான், கூட்டு குடும்பம் தான் ஜாலியாக இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போனால் அப்புறம் எங்கேருந்து கூட்டு குடும்பம் இருக்கும். கரெக்டாக பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வேலையை பார்க்கறதுனால நீங்கள் கூட்டு குடும்பத்தில் இல்லை. இல்லை, இப்போதைக்கு கூட்டு குடும்பம் இல்லை, ஃப்யூச்சரில் கூட்டு குடும்பத்தில் தான் இருப்பேன். மாடு மனை வீடு சுற்றம் இதெல்லாம் நம்ம தலையில எழுதிருக்க அப்படிதான். சூப்பர் டூட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபாதர். இப்படி ஒரு தாட் இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ. கூட்டு குடும்பமாக முன்னாடி இருந்துச்சு, இப்போ ஏன் இல்லைன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன் கரெக்டாக வந்து அமையல, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அவங்களுக்குள்ள ஒரு விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை இல்லை. எனக்கு வர ஆத்திரத்துல குடல உரிமை மாலையா போட்டுருவேன். ஏன்னா முட்டை எடுத்த நீ ஏன் லட்டு எடுத்த? ஏடா கறி எடுத்த? ஓட்டு கோழியா? இதெல்லாம் வந்து இயல்பா, இதெல்லாம் ஃபேக்டாக இயல்பாக நடக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த விஷயத்த நம்ம எப்படி சொல்றது, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இப்போ இந்த மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு. சொல்லுங்க, எதனால அதெல்லாம் இல்லை? இல்லைங்க, இப்போ எல்லாரும் ப்ரைவசி எதிர்பார்க்குறாங்க. வீட்டில் வந்து இந்த கோல் மூட்டுற வேலை, கம்பேரிசன் பார்க்குறது. இந்த பொம்பளைங்களாம் எப்பயுமே அவங்க ட்ரெஸ் இப்படி இருக்குது, இவங்க நகை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. புறணி பேசுறது கரெக்டாக. ஓகே. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால தான் இப்போ யாரும் அந்த மாதிரி ஒத்துமையாக இருக்கிறது இல்லை. அது ரொம்ப கஷ்டங்க, அது ரொம்ப கஷ்டம். ஏன் ஏதோ அடிப்பட்ட மாதிரியே பேசுவீங்களே, ஆல்ரெடி பட்டிருக்கீங்களோ? வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன. அப்படிதான் பட்டிருக்கீங்க. டூட் சொல்லுங்க, இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து கூட்டு குடும்பத்தை பார்க்கவே முடியல, எதனால அப்படி? கூட்டு குடும்பம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? சொல்லிடுங்க. தாங்க மாட்டீங்கடா, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க, மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன். கூட்டு குடும்பம் என்ன தெரியாதா? சொல்லிடுங்க நீங்க என்னன்னு. ஒரு நிமிஷம். நீங்க வாங்க, பக்கத்துல வாங்க, சொல்லுங்க எப்படி இருக்கும் அது? ப்ராபப்ளி பிகாஸ் இப்போ எல்லாமே வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு தனியாக போகணும் அப்படின்னு சொல்கிறதுனால. ஸோ நீங்களும் அப்படி தான் பண்ண போகிறீங்க? அது கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு, கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு. எஸ் எஸ் தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க டியூட்.